ஆமா வாழணும் தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது, நான் சொல்றத கேட்கணும். இல்ல அப்படின்னா இப்பவே உன்ன ரோட்ல தொரத்தி விட்டுருவேன். மேரேஜ் அப்படின்னும்போது ரெஜிஸ்டர் பண்ணியாச்சாங்க? மேரேஜ் அன்னைக்கு நடக்குது. மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணல. இன்னைக்கு நடக்குது அப்படின்னும்போது, இமிடியேட் ஆன் த நெக்ஸ்ட் டே இட் இஸ் ஹேப்பனிங். எல்லாமே நடக்குது. ஓகேவா? போயிட்டுருக்கும்போது மேரேஜ் ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் அ செகண்டரி ப்ராசஸ். ஓகே. மேரேஜ் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சடனா இப்படி இருந்தாங்க, இவ்ளோ வில்லத்தனமா பேசுறாங்களே, என்ன ஏதுன்னு புரியல அப்படின்னும்போது, சரி என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, அபார்ஷன். அபார்ஷன் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும்போது 3 1/2 மந்த்ஸ் லிட்டரலி ஆயிடுச்சு. கூட்டிட்டு வந்திருக்கேன். அபார்ஷனா? எதுக்கு அபார்ஷன்? ஏன் அபார்ஷன் அப்படின்னும்போது, நாங்க இந்த கல்யாணத்த நாங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணதே இந்த அபார்ஷனுக்காக தான். ஓகே. பையனும் சேர்த்து. பையனும் சேர்த்து. ஓகே. இதுதான் விஷயம். உன்ன அப்படியே நீ போன்னு விட்டுட்டா, இந்த குழந்தைய வச்சு நீ ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் பண்ணுவ. ஸோ லிட்டரலி நாங்க ஒரு பிளான் பண்ணி, இவ வந்து ஈஸியா அபார்ஷன் சொன்னா ஒத்துக்க மாட்டா. ஏன்னா முன்னாடியே நீ சொன்னியாமே, என் குழந்தைய பையனோ, பொண்ணோ என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு நீ சொன்னியாமே. கல்யாணம்ன்ற ஒரு பேர்ல தான் உன்ன எங்க வழிக்கு நாங்க கொண்டு வர முடியும்.